ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று பிடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாண அண்ணன் நம்ம நந்தினியை சுந்தரவல்லி கொடுமைப்படுத்தினதை சூர்யா கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ சூர்யா சுரேகாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நந்தினியை சுந்தரவல்லி அம்மா வந்து அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் காரணமான ரஞ்சிதா இருந்தால் கூட, ஆனால் நந்தினினால ரஞ்சித் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து விளக்கவே முடியல. நம்ம நந்தினினால அந்த உண்மையை வந்து ப்ரூவ் பண்ணவே முடியல. ஆனால் நந்தினிக்கு இப்படி நடந்த ஒரு கொடுமை நம்ம சூர்யாவுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சூர்யா வந்து நம்ம நந்தினி வந்து கதவை அடைச்சி போட்டு தான் வந்திருப்பாங்க, சூர்யா சாருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி வந்தாலுமே வந்து நம்ம நந்தினி அசிங்கப்பட்டாலும் சூர்யா சார்கிட்ட போய் சொல்லவே இல்லை. நந்தினி வந்து அன்னைக்கு அசிங்கப்பட்டப்போ கல்யாணம் வந்து நந்தினி கிட்ட தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதோட கல்யாண அண்ணன் வந்து நந்தினி கிட்ட கேட்டிருப்பாங்க, என்ன தாயே என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் நம்ம நந்தினி கல்யாண அண்ணன்கிட்ட, இல்லைண்ணா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குண்ணா, எப்படி சொல்கிறதுனே உங்ககிட்ட தெரியல, அவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க. கல்யாண அண்ணே, சரி தாயே உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடு, அண்ணனை நம்பி சொல்கிறேன்னா சொல்லு, அண்ணன் என்ன பண்ண போகிறேன், அண்ணன் யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம நந்தினியும், அண்ணன் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன் நானே, அது என்ன நடந்துச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித்தை பற்றின எல்லா விளப்பத்தையும் வந்து நம்ம நந்தினி கல்யாண அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. கல்யாண அண்ணனும் நந்தினி சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு, சரி தாயே எதுக்கு இப்போ கவலைப்படுற, என்னைக்கா இருந்தாலும் கெட்டவன் வந்து கண்டிப்பாக வந்து பிடிபட தான் செய்வான், கெட்டவன் வந்து என்றைக்குமே வந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை, அதனால அவனோட சாயத்தை நீ என்னைக்கா இருந்தாலும் வெளுக்க வைக்க தான் போகிற, எனக்கு என் தங்கச்சி மேலே நம்பிக்கை இருக்குது, உன்னால் எல்லாமே முடியுமே தாயே, நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு கலங்கி நிற்கிற, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வந்து நம்ம நந்தினிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே நம்ம நந்தினியும் சரிண்ணே, ஆனால் வந்து ஒரு விஷயம் பண்ணணுன்னே நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கல்யாணம் அண்ணா, என்ன தாயே பண்ணணும், என்ன சூர்யா சார்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாண அண்ணே சொல்ல, நம்ம நந்தினியும் ஆமாம் சூர்யா சார்கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க, சூர்யா சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோவத்தில் ரஞ்சித்தோட உயிரே எடுத்தாலும் கூட எடுத்துருவாங்க, சுரேகாமா இப்படி பண்ணாங்க, சுந்தரவல்லி அம்மா இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவங்களையும் உண்டுலன்னு பண்ணிடுவாங்க, அதனால என்ன சூர்யா சார்கிட்ட மட்டும் சொல்லாமல் பார்த்துக்கோங்க கல்யாண அண்ணே அப்படின்னு வந்து நந்தினி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம கல்யாண அண்ணனும், சரி தாயே நீ என்னைக்கு சொல்லி நான் உன் பேச்சை கேட்காம இருந்திருக்கேன், எப்பயுமே நான் உன்னோட பேச்சை வந்து கேட்பேன், அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிகிட்ட வந்து கல்யாண அண்ணன் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம கல்யாண அண்ணன் இருக்க முடியுமா, நம்ம கல்யாண அண்ணன் எப்பயுமே வந்து நந்தினி சொல்கிறத தட்டாமல், நந்தினி ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு மாறாக நடந்துக்கிட்டதே கிடையாது. கல்யாண அண்ணன் எப்பயுமே வந்து நந்தினி சொல்கிறத கேட்டு தான் நடந்துப்பாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன தான் நடக்கும், கல்யாண அண்ணன் நந்தினி சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டு சூர்யா கிட்ட சொல்லாமல் இருப்பாங்களா, இல்லைனா சூர்யா கிட்ட சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீரியலில் உங்களுக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூர்யா சார் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம நந்தினி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம கல்யாணத்தினால இந்த ரகசியத்தை வந்து மறைச்சி வைக்கவே முடியல. உடனே நம்ம கல்யாணம் வந்து யோசிக்கிறாங்க, இந்த நந்தினி பாப்பா சொல்கிறத நம்ம கேட்கலாம் தான், ஆனால் ஒரு அளவு தான் கேட்க முடியும். நந்தினி ஒரு தடவையும் பண்ணாத தப்புக்கெலாம் நந்தினி அவமானப்பட்டு இந்த குடும்பத்துக்கிட்ட நிற்கிறாங்க. சூர்யா சாருக்கு இந்த விளப்பம் எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. சூர்யா சார் இந்த குடும்பத்தை கையில் காலில்னு பார்க்காமலும் விட்டுட்டு தான் இருக்கார். இது எல்லாத்துக்குமே காரணம் நந்தினி சூர்யா சார்கிட்டேருந்து மறைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும். நம்ம தங்கச்சியை அசிங்கப்படக்கூடாது, எந்த பிரச்சனையிலையும் சிக்கக்கூடாதுன்னா நம்ம தங்கச்சிக்கு நம்ம வாக்கு கொடுத்து தான், இருந்தாலும் வந்து நம்ம தங்கச்சி வந்து இப்படி அவமானப்பட்டு நிற்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியாது, அதனால் இதை எப்படியாச்சும் நான் சூர்யா சார்கிட்ட சொன்னால் தான் நம்ம தங்கச்சியும் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவா, அவளுக்கும் பொய்யான பழி வந்து வராது அப்படின்னு நம்ம கல்யாண அண்ணே யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு கல்யாண அண்ணே சூர்யா சாரை பார்க்குறக்காக போகிறாங்க. அப்பைன்னு பார்த்து நந்தினி வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. கல்யாண அண்ணே என்னண்ணே மேலே நிற்கிறீங்க, சூர்யா சாரை பக்கம் வந்தீங்களா அப்படின்னோடனே கல்யாண அண்ணே மழுப்பிட்டு, ஆமாம் ஆமாம் சூர்யா சார் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸு கேட்டாங்க தாயே,
இல்லையே, அதான் வந்து என்ன ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண அண்ணே சொல்லிடுறாங்க. உடனே நந்தினி அப்படியா? சரி நீ ஏன்னே போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க? மாடிக்கும் கீழயும் வந்து வந்து போயிட்டுருக்க. நான் சாருக்கு ஜூஸ் போட்டு குடுக்கேன். நீ வா கீழ வா கீழ வா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண அண்ணே வாட்டி சூர்யா கிட்ட சொல்ல வந்தத நந்தினி வந்து தடுத்து கல்யாண அண்ணன கூட்டிட்டு கீழ போயிட்டாங்க. உடனே ஜூஸ போட்டு மேல வந்தோனே தான் சூர்யா சார்ட்ட, "சூர்யா சார் இந்தாங்க கல்யாண அண்ணி சொன்னாங்களே உங்களுக்கு ஏதோ தாகமா இருக்கு ஜூஸ் கேட்டீங்களாமே" அப்படின்னு சொன்னோனே நம்ம சூர்யா சார், "நான் எப்ப கேட்டேன் ஜூஸ்? நான் ஒண்ணும் கேட்கல" அப்படின்னு சொல்லிர்றாங்க. உடனே நந்தினிக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. எதனால கல்யாண அண்ணே வந்து இப்படி பொய் சொன்னாங்க? சூர்யா சார் தான் ஜூஸே கேட்கலையாமே! சூர்யா சாருக்கு தான் ஜூஸ் எதுவுமே தேவைப்படலையே! அப்புறம் எதுக்காக வந்து ரூமுக்கு வந்திருப்பாங்க? ஒருவேளை நம்ம சொன்ன விஷயத்த கல்யாண சொல்லியிருப்பாரோ சூர்யா கிட்ட? இல்லையே! அண்ணன் அப்படிலாம் பண்ணாதே! அண்ணன் வாக்கு குடுத்தா அத காப்பாத்துமே! நம்ம சொல்லி இதுவரைக்கும் அண்ணன் தட்டுனது இல்லையே! அப்படின்னு ஒரு பக்கம் நந்தினி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒருவேளை வந்து அண்ணன் வந்து நம்ம இந்த மாரிலாம் மறைக்கிறனால, சூர்யா சார் கிட்டேருந்து மறைக்கிறனால நம்மளுக்கு வேற எதுவும் பிரச்சனை வரும்னு பயந்துகிட்டு ஒருவேளை சொல்லலான்னு போயிருக்குமோ? அப்படி சொல்லிட்டு நந்தினி கரெக்டாக கெஸ் பண்ணிட்டு கல்யாண அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, "கல்யாண அண்ணே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் சொல்லுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்குறாங்க. உடனே கல்யாணமும் பயந்துக்கிட்டு, "ஐயையோ என்னத்த கேட்க போறான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லு தாயே என்ன கேட்க போற சொல்லு அண்ணன்ட்ட தானே கேட்குற சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாண அண்ணன் கேட்க, நந்தினி "இல்லைண்ணே எதுக்கு நீங்கள் சூர்யா சார் ரூமுக்கு போயிருந்தீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கல்யாண அண்ணே, "இல்லைம்மா அது ஜூஸு நான் தான் சொன்னேன்ல அதுக்கு தாம்மா போயிருந்தேன்." "இல்லைண்ணே பொய் சொல்லாதீங்க நீங்கள் என்றைக்குமே என்கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்கிற பேச்சை நீங்கள் தட்டாமல் தான் கேட்பீங்க. அதனால் ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொன்னோனே, கல்யாண எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை நம்ப வச்சுட்டு மழுப்பிட்டு போயிட்டாங்க. அப்பன்னு பார்த்து நந்தினி வெளியே போனோடனே கல்யாண இதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாரை மீட் பண்ண போகிறாங்க. உடனே சூர்யா சாரும், "என்ன கல்யாணம் நான் ஜூஸ் கேட்கவே இல்லை. நான் தான் ஜூஸ் கேட்டேன்னு நந்தினி கிட்ட சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை என்னாச்சு?" அப்படின்னு கேட்டோன்னே நம்ம கல்யாண "இல்லை நான் நந்தினி கிட்ட பொய் தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்ல நம்ம சூர்யா சாருக்கு ஒரே ஷாக்கு. "எதனால் நீ பொய் சொன்ன நந்தினி கிட்ட என்னாச்சு என்ன வளப்போம்?" அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கல்யாண அண்ணனும் எல்லா விஷயத்தையும் நந்தினி சொன்ன எல்லா விஷயத்தையும் சூர்யா சார் கிட்ட சொல்ல சூர்யா சார் பயங்கரமாக ஷாக் ஆகி கோவத்தில் கீழே இறங்கி வராரு. வந்துட்டு "சுரேகா சுரேகா சுரேகா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு. உடனே சுந்தரவள்ளி கீழே இறங்கி வந்து, "ஏய் என்னடா சுரேகாவை எதுக்கு இப்போ ஏலம் போட்டு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? காலையிலே ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம சூர்யா, தாய்க்குளமே நான் செம்ம கட்டுப்பில் இருக்கேன், ஒழுங்கா மரியாதை தள்ளி போயிரு. நான் இப்போ சுரேகாட்ட தான் நான் பேசணும். நான் உங்ககிட்ட பேச எனக்கு வந்து தேவையே கிடையாது. சுரேகா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து சுரேகா நிற்கிறாங்க. உடனே அங்கேருந்து, "ஏம்மா என்னம்மா பிரச்சனை? இவன் என்னம்மா கத்திக்கிட்டே இருக்கான் என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாவும் மாதவியும் வராங்க. உடனே சுரேகாவை சூர்யா சார் எதுவுமே பார்க்கல, எதுவுமே வந்து பேசக்கூட இல்லை, சப்புன்னு வந்தோடனே ஒரு அறையிறாங்க. உடனே சுரேகா வந்து அப்படியே அரைஞ்சோடனே பெரிய ஷாக் ஆகிட்டு உடனே சுந்தரவள்ளி, "டேய் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிற உனக்கு வெக்கமால?" அப்படின்னு சொன்னோடனே, "ஓ வெக்கத்தை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி மேலே கை வச்சிங்களா? அதானே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்ல சுந்தரவள்ளி, "ஆமாடா கை வச்சேன். அதுக்கு என்ன இப்போ? அவள் பண்ணது தப்பு. நம்ம வீட்டுக்கு வர போகிற மாப்பிள்ளையை பற்றியே அவள் வந்து இந்த மாதிரி தப்பாக சொல்லிக்கிட்டு தூத்திக்கிட்டு திரியிறா. அப்போ அவன் மேலே கை வைக்காமல் அவளை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களோ?" அப்படின்னு சுந்தரவள்ளி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேகாவை அடின்னு அடி பிச்சு எடுத்துறாரு சூர்யா. இதுக்கப்புறம் இந்த சீரியலில் என்ன நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.